அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழர் கலைகள் அப்படின்னு எத்திக்ஸில் ஒரு லெசன் இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு எத்திக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான ஒரு லெசன் வந்து இந்த தமிழர் கலைகள். நம்மளுக்கு குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் நிறைய வாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எத்திக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதில் இந்த தமிழர் கலைகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து நிறைய ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இலக்கியங்கள்லேருந்து. சரியா? அதனால் அதை வந்து நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். லெசனுக்குள்ளே போகலாம். நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது மட்டும் கொடுக்குறேன். சரியா? ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மணிமேகலை காப்பியம் கலைகளை 64 என குறிப்பிட்டுள்ளது. கலைகள் 64 கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு காப்பியம் எது அப்படின்னு கேட்பாங்க. மணிமேகலை. அடுத்தது ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை அப்படின்னு கம்பரோட ஒரு பாட்டில் சொல்லியிருக்காராம். அப்போ கலைகள் 64 இருந்துச்சு அப்படின்னு மணிமேகலை மட்டும் சொல்லலை, நம்மளுக்கு கம்பரும் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை. இந்த லைனை கொடுத்துட்டு யார் கூட்டுரு அப்படின்னு கேட்பாங்க கம்பர். அடுத்ததாக கலைகளை பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையாக சொல்கிறாங்க. பொது கலைகள், அழகு கலைகள். கலைகள் 2 வகைப்படும். என்னது? பொது கலைகள், அழகு கலைகள். காட்சி இன்பம் கேள்வி இன்பம் தருவது அழகு கலைகள். ஓகேவா? அழகு கலைகள் 5 அப்படின்னு சொன்னது மயிலை சீனி வெங்கடசாமி. சரி, அழகு கலைகள் 5 வகை அப்படின்னு சொன்னது யார்? மயிலை சீனி வெங்கடசாமி. அந்த 5 கலைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை அப்படின்னு அழகு கலைகள் 5ஆக வகைப்படுத்தி சொல்லியிருக்காரு. சரியா? அந்த 5 கலைகளை தான் நம்ம லெசனில் பார்ப்போம். கட்டடக்கலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த காலத்தில் கட்டடங்களை அழகாக அமைப்பதற்கான புக்கு வந்து இருந்துருச்சு. அதை வந்து நம்ம மனை நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மனை நூல்கள் இருந்ததுக்கான சான்று என்ன அப்படின்னா இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு. நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம். இப்போ புக்கில் வந்து சொன்ன அளவுக்கு அழகான மாடங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னது இளங்கோவடிகள். அடுத்ததாக மரக்கட்டடங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஓகேவா? பழங்காலத்தில் கோயில்களை வந்து மரத்தால் தான் கட்டியிருக்காங்க. இதற்கு சான்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் கோயிலில் இருக்கிற சபாநாயகர் மண்டபம். ஓகேவா? இன்றைக்கும் நடராஜர் இருக்கிற அந்த மண்டபம் வந்து மரத்தால் ஆனது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஆனால் மரத்தால் கட்டின கட்டடங்கள் காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா அழிஞ்சிடும். அது அழியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு மேலே செம்பு, வெள்ளி, பொன்களால் தகடால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலர் வந்து அதாவது கூரை வந்து போடுவாங்க. இதுதான் சபாநாயகர் மண்டபம். கீழே பார்த்தீங்களா ப்ரௌன் கலர் இருக்கிறது எல்லாம் மரம். மேலே மழை பட்டு வீணாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கோல்டு கலரில் போட்டிருக்காங்க பாருங்கள், அது வந்து தங்கம். சரியா? இந்த சிதம்பரம் கோயிலுக்கு தங்கத்தால் பொன் வைந்தவன் யார் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான ஒரு கேள்வி. அதனால் ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே போடுங்க. அடுத்ததாக செங்கல் கட்டடங்கள். செங்கல் கட்டிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டுக்கு பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த கோயில்கள் எல்லாமே செங்கலால் கட்டப்பட்டது தான். ஏன்னா அவங்க காலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மரத்தால் இருக்க கோயிலை சீர் பண்ணி செங்கலால் கோயில் கட்டினாங்க. ஏன்னா மரத்தை விட செங்கல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்ததாக குடைவரை கோயில்கள். இதில் இருந்து தான் நம்ம ரொம்ப நிறைய கொஷின் வந்து கேட்பாங்க. மரக்கட்டடங்களோ குடைவரை இது செங்கலோ பார்த்தீங்க அப்படின்னா அழிஞ்சு போயிடும். ஆனால் குடைவரை கோயில்கள் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். குடைவரை கோயில்களை கட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பல்லவர்கள் தான் கட்டியிருப்பாங்க. அப்போது குடைவரை கோயில்கள் எப்படி இருக்கும்? கருவறை, முன்மண்டபம், தூண்கள் இதெல்லாம் இருக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மண்டகப்பட்டு அப்படின்ற இடத்துல கிபி 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் தான் ஃபஸ்ட்டு ஒரு குடைவரை கோயிலை கட்டுறார். அவர் ஒரு பல்லவ மன்னன். அதே பாண்டியர்களோட முதல் குடைவரை கோயில் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்க குடைவரை கோயில்கள். குடைவரை கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னா நீண்ட மண்டபம் மாதிரி இருக்கும். அதனால இதை மண்டப கோயில்கள் அல்லது பாறை கோயில்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரியா? இது வந்து மாமல்லபுரத்தில் இருக்கிற ஒரு கோயில். பாறைகளை மேலிருந்து படிப்படியாக கீழே செதுக்கி கோயில்கள் அமைச்சிருக்காங்க.
அதில் மாமல்லபுரத்தில் இருக்கிற மகிஷாசுரமர்தினி கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மண்டபம் வந்து இந்த மாதிரி ஒற்றைக்கல் கோயிலுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒற்றைக்கல் கோயில் வந்து ஒரு பாறையை மேலே வந்து செதுக்குவாங்க. இந்த மாமல்லபுரத்தில் இருக்கிற மகிஷாசுரமர்தினி கோயில் வந்து அந்த மாதிரி ஒரு டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கற்றளிகள். குடைவரை கோயிலுக்கு அப்புறம் வந்தது கற்றளிகள். பாறைகளை கல் மாதிரி ஒன்றா அடுக்கி அதுக்கு நடுவில் சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படுற கோயிலுக்கு கற்றளிகள் அப்படின்னு பேர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவர்ம பல்லவன் இருக்கார் இல்லையா, அவரோட காலத்தில் தான் கற்றளிகள் அமைக்கும் முறை ஏற்பட்டது. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். யாருடைய காலத்தில் கற்றளிகள் அமைக்கும் நடைமுறை வந்தது அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவர்மன் காலத்தில். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், பனமலை இந்த மாதிரி ஊர்லலாம் இந்த கோயில்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் நூற்றாண்டில் இருக்கிற எல்லா கோயில்களுமே கற்றளிகளாக இருந்துச்சு. சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா செங்கற்களான இருந்த பழைய கோயில்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கற்றளிகளாக மாற்றுறாங்க. அடுத்ததாக கட்டடக்கலையை நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கட்டடக்கலையை. சரியா? அதில் நாகரம் அப்படின்னா எப்படி இருக்கும்? 4 பக்கங்களை கொண்டு சதுரமாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா அது வந்து நாகரம். சரியா? நாகரம் 4 பக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேசரம் அப்படின்னா மத்திய பகுதியில் அமைந்துள்ள பௌத்த சமய கட்டடக்கலை, அதோட சிகரம் வந்து வட்ட வடிவமாக இருக்கும், அது வந்து வேசரம். அதுவே திராவிடம் அப்படின்னா 8 பட்டை அமைப்போடு இருக்கும் அப்படின்னா திராவிடம். அதோட விமானம் எப்படி இருக்கும்? கோயிலோட விமானம் 8 பட்டை அமைப்பில் இருக்கும். இந்த திராவிட கோயில்கள் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கே கிருஷ்ணா நதியிலேருந்து தெற்கே குமரி முனை வரைக்கும் பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இலங்கை, பர்மா, மலேசியா, கம்போடியா போன்ற நாடுகளுக்கும் திராவிட கலை அப்படின்றது இருக்குது. திராவிட கலையை வளர்த்ததில் முக்கியமான பங்கு பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்கள் இவ்வளோ பேருமே என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக வந்து வளர்த்துருக்காங்க. ஓகேவா? அவங்க எல்லாமே தனித்தனி ஸ்பெஷாலிட்டியோடு இருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோயில் பாருங்கள், இதுதான் திருவதிகை கோயில். ஓகேவா? இங்கே வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோயில் இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள், இந்து கோயில்களில் கர்ப்ப கிரகம் அமைக்கும் முறையை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரமிடு மாதிரி ஒரு கட்டடக்கலை கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கும். சரியா? அதை வந்து விமானம் அப்படின்னு சொல்லுவோம். சாமி எங்கே இருக்கோ அதுக்கு மேலே இருக்கிற கோபுரத்தை நம்ம விமானம் அப்படின்னு சொல்கிறோம். விமானத்தை வந்து ஷடங்க விமானம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஷடங்கம் அப்படின்னா 6 அப்படின்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷடங்கம் அப்படின்னா என்னது? 6. இது வந்து மனித உடலோட ஒத்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 8 இருக்கும். என்னென்ன அப்படின்னா தரையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிட்டானம், பித்தி, பிரஸ்தரம், கண்டம், சிகரம், ஸ்தூபி அப்படின்னு. ஓகேவா? அதிட்டானம் 1 இருக்கும், பித்தி 2 இருக்கும், பிரஸ்தம், கண்டம், ஸ்தூபிலாம் 1 இருக்கும், சிகரமும் பித்தியும் 2 இருக்கும். இதில் அதிட்டானம் அப்படின்னா பாதம், பித்தி அப்படின்னா கால், பிரஸ்தரம் அப்படின்னா தோல், கண்டம் அப்படின்னா கழுத்து, சிகரம் அப்படின்னா தலை, ஸ்தூபி அப்படின்னா மகுடம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்துகளை இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விமானத்தின் மீது வந்து ஒரே ஒரு கலசம் மட்டும் வச்சுருப்பாங்க. கோயிலோட வாசலில் ராஜகோபுரம் அப்படின்னு இருக்கும். அந்த கோபுரத்தில் நிறைய கலசம் வைப்பாங்க. ஆனால் கருவறை மேலே சாமிக்கு மேலே இருக்கிற ஒரு விமானம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரே ஒரு கலசம் வைப்பாங்க. சோழர் காலத்தில் தான் இது மிக உயரமாக கட்டப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் கருவறை மேலே இருக்க விமானம் ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்து கோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த பாருங்கள், இந்த கோவில் கோபுரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து சாரங்கபாணி கோயில் கும்பகோணத்தில் இருக்கான். ஓகேவா? கோயில்களில் கோபுரம் அமைக்கிறதுல பல்லவர்கள் காலத்தில் தொடங்கி விஜயநகரம் மன்னர்கள் காலத்தில் ரொம்ப அழகாக கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜசிம்மன் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினது யார் அப்படின்னு கேட்பாங்க. ராஜசிம்மன். அடுத்ததாக இந்த ஃபஸ்ட்டு இந்த ராஜசிம்மன் கோயிலில் தான் சின்ன கோபுரம் அப்படின்றத அமைச்சாங்க. அதுக்கப்புறம் பல்லவர்கள், சோழர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோபுரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்து மன்னர்கள் பார்த்தீங்க அப்படின்னா விமானங்களை சின்னதாக்கிட்டு கோபுரங்களை பெருசாக்குனாங்க. அதுலேயும் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இருந்த கோபுரங்களும் மிக உயரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் இதெல்லாம் வந்து மிக உயரமான கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தை ராஜகோபுரம் அப்படின்னு அழைக்கிறாங்க.
அடுத்ததாக ஒரு மன்னர்களோட கட்டடக்கலையும் பார்ப்போம். பல்லவர் கால கட்டடக்கலை அப்படின்னு பார்க்கும் பொழுது பல்லவர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்து தலைநகரமாக வச்சுக்கிட்டு ஒரு 300 வருஷம் என்ன பண்ணுறாங்க, ஆட்சி பண்ணுறாங்க. அவங்க வந்து குடைவரை கோயில்களை கட்டினாங்க. இந்த குடைவரை கோயில்களை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி காலத்தால் அழிக்க இயலாத குடைவரை கோயில்களை உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டின முக்கியமான கோயில்கள் பாருங்கள். மண்டகப்பட்டு, பல்லாவரம், ஆமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி, இது எல்லாமே பல்லவர் கால கோயில்கள். இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருத்துகளை கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்த கோயில்கள் மிகவும் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. சால்வன் குப்பத்தில் ஒரு குகை கோயில் இருக்குது. அதில் வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா யாழியோட முகம் இருக்கும். வெள்ளைக்காரங்க இதை வந்து பார்க்கும் பொழுது அது யாழி அப்படின்னு தெரியாமல் புலி அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதுக்கு புலி குகை அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஓகேவா. அடுத்ததாக பல்லவர்கள் காலத்தில் ஒற்றைக்கல் ரதங்கள் அமைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டுமான கோயில்களையும் கட்டினாங்க. எல்லா வகையான ஆர்ட் ஃபார்மும் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதில் கட்டுமான கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. அடுத்தது பாண்டியர்கள் கால கோயில்கள். பல்லவர்கள் தமிழகத்தோட வடபகுதியை ஆட்சி பண்ணுற அதே டைமில் பாண்டியர்கள் தென்பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம். பல்லவர்களின் சமகாலத்தவர் யாருன்னு கேட்டால் பாண்டியர்கள். சரியா. செடியன் சேந்தன் முதல் வீரபாண்டியன் வரை அவங்க நிறைய குடைவரை கோயில்களை கட்டியிருக்காங்க. ஒற்றை கற்றளி கட்டட கோயில்கள் எல்லாமே கட்டியிருக்காங்க. அதில் பார்க்கும்பொழுது அதில் சிற்பங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளையார்பட்டி, மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, திருமயம், குடுமியான்மலை, சித்தன்னவாசல், மகிபாலன்பட்டி, பிரான்மலை, அழகிய பாண்டியபுரம், மூவரை வென்றான், இந்த இடங்கள்லாம் பாண்டியர்கள் கால குடைவரை கோயில்கள் இருக்குது. இதில் தென்னகத்து எல்லோரா அப்படின்னு சொல்லிட்டு கழுகுமலையில் இருக்கிற ஒரு வெட்டுவான் கோயிலை வந்து சொல்கிறாங்க. இந்த கோயிலை பாருங்கள். இது வந்து பாறையோட மேலே இருந்து கீழே வந்து செதுக்கியிருப்பாங்க. ஆனால் பாதியிலே முடிச்சிருக்காம விட்டுட்டாங்க. இதை வந்து தென்னகத்து எல்லோரா அப்படின்னு சொல்கிறாங்களாம். சரியா. அதுக்கப்புறம் வந்து திருப்பத்தூரில் திருக்கற்றளிநாதர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து பாண்டியர்களோட கட்டடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சோழர் காலம். தமிழக வரலாற்றிலே பார்த்தீங்க அப்படின்னா பிற்கால சோழர் காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். விஜயாலய சோழன்லேருந்து 3ஆம் ராஜராஜ சோழன் வரைக்கும் இருக்க மன்னர்கள் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா செங்கலால் கட்ட கோயில்கள் எல்லாம் மாற்றி கருங்கலால் மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயாலய சோழன் கட்டின கோயில் புதுக்கோட்டை நார்த்தாமலை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வெளியிலேருந்து பார்க்கும்போது சதுர ஷேப்பில் இருக்குமா. ஆனால் கோயில் உள்ளேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் வந்து ரவுண்டாக வட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி அழகாக செஞ்சுருப்பாங்க. அடுத்தது ஆதித்த சோழன் காவிரி ஆற்றோட இரு பக்கங்களையும் ஏராளமான கல் கோயில்களை கட்டியிருக்காரு. பராந்தக சோழன் பிரம்மபுரீஸ்வரர் கோயில், எறும்பூர் கடம்பனேஸ்வரர் கோயில், இதெல்லாம் சோழர் கால கட்டடக்கலைக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னர்கள் மட்டும் இல்லாமல் சோழர் காலத்தில் இருந்த பெண்களான செம்பியன் மாதேவியும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாடல் பெற்ற தலங்களை வந்து கற்கோயில்களாக மாற்றிருக்காங்க. ராஜராஜ சோழன் எழுப்பிய பெரிய கோயிலை வந்து தென்னகத்து மேரு அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சையோட சுற்றுவட்ட பகுதிகளில் கருங்கற்களே இல்லாத நிலைமையில் இவர் அந்த கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கருங்கல்ல மட்டும் வச்சுக்கிட்டு 216 அடி உயரமும் 13 அடுக்குகளையும் கொண்ட ஒரு விமானத்தை அமைச்சிருக்காரு. அதுக்கு அவர் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இதோட முதல் வாசல்களில் வந்து கேரளாந்தகன் வாசல் அப்படின்னும், 2வது வாசலை ராஜராஜன் வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட சிகரம் பார்த்தீங்க அப்படின்னா 80 டன் எடை கொண்டது. இது 1987 வருஷம் ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு மையம், அதாவது யுனெஸ்கோ என்ன சொன்னாங்க அப்படின்னா உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிக உயரமான விமானங்கள் கொடுத்துருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில் 216 அடி உயரம், இது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரம் 170 அடி உயரம், இது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில், இது வந்து 126 அடி உயரம், இதுவுமே 3ஆம் குலோத்துங்க சோழன், 3 சோழ மன்னர்களும் விமானம் அமைக்கிறதுல பெருசாக இருப்பாங்க. இது வந்து பாருங்கள் கங்கை கொண்ட சோழபுரம். ராஜேந்திர சோழனோடு தனது கங்கை படையெடுப்பு வெற்றியின் நினைவாக வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு கோயிலை கட்டினாரு.
இது வந்து 170 அடி உயரம் உண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயநகரர் பார்க்கும் பொழுது விஜயநகர மன்னர்கள் அலங்கார வேலைப்பாடுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இவங்க விமானத்தை சின்னதாக்கிட்டு கோபுரத்தை என்ன பண்ணுவாங்க, பெருசாக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம் இந்த மாதிரி கோயிலெலாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஜலகண்டேஸ்வரர் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்கள் நாயக்கர் கால கட்டடக்கலை பார்க்கும்பொழுது விஜயநகரை பேஸ் பண்ணி தான் நாயக்கர்கள் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, விஜயநகர காலம் விஜயநகர மன்னர்கள் எப்படி இருக்காங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் நாயக்கர்களும் வராங்களாம். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய 100 கால் மண்டபம் 1000 கால் மண்டபம் அமைக்கிறதுல முக்கியமாக இருக்காங்க. அதில் முக்கியமாக திருமலை நாயக்கர் மஹால், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், 1000 கால் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபம், திருச்சியில் இருக்க தாயுமானவர் கோயிலோட மண்டபம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாயக்கர் காலத்தில் முக்கியமான சிறப்பாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் 1000 கால் மண்டபம் உள்ள கோயில்களோட எண்ணிக்கை பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்ப சுவாமி கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், இங்கே எல்லாம் 1000 கால் மண்டபம் இருக்குது. கட்டடக்கலை நம்ம முடிச்சிட்டோம். 5 கலைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதில் அடுத்ததாக சிற்பக்கலைக்கு வரும். நடுகர்களோட தோற்றுவாய் தான் வந்து என்னது சிற்பக்கலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிற்பக்கலையிலேருந்து நடுகல்லேருந்து வந்தது தான் என்னது சிற்பக்கலை அப்படின்னு சொல்கிறோம். அகநானூறு புறநானூறு ரெண்டுமே நடுகள் பற்றி சொல்லுது. நடுகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், போரில் வீரமரணம் அடைந்த ஒருத்தரைய புகழ்வதற்காக அவனோட புகழை வந்து நிலச்சி நிற்க வைக்கிறதுக்காக நடுறது தான் நடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வீரக்கல் அல்லது நடுக்கல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நினைவுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, தொல்காப்பியர் காலத்திலே இருந்து நடுக்கல் வழிபாடு அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கிராம தெய்வங்களுக்கு காரணம் வந்து அந்த நடுக்கல்லாக தான் இருக்கலாம். நடுக்கல்ல இருக்கிற வீரரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம குலதெய்வமாலாம் கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, தெய்வங்களுக்கு சுதை உருவங்களை செஞ்சு வழிபட்டாங்க. இதில் தான் கல்லில் செய்கிற கலையாக வளர்ச்சி பெற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடுகள் எடுத்து வழிபடுறதுக்கு நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரை எடுப்பு, உருவாரம் அப்படின்னு கல்லினால் செஞ்சாங்க அப்படின்னா கற்சிற்பங்கள் அப்படின்னும், உலோகத்தால் செஞ்சாங்க அப்படின்னா படிம உருவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சங்க காலத்தில் மர சிற்பங்கள் அமைக்கப்பட்டது பரிபாடலில் சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். மர சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை தெரிவிக்கும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க, பரிபாடல். அதுக்கப்புறம் கொற்கை, அரிக்கமேடு, உறையூர் இந்த இடத்துலலாம் நிறைய அகழாய்வு செஞ்சுருக்காங்க. அங்கே சுடுமண் ஓடும் கிடச்சிருக்கு, அது கூட சிற்பமும் கிடச்சிருக்கு. காவிரி பூம்பட்டினத்தில் சுதை சிற்பங்கள் செஞ்சாங்க அப்படின்னு இந்திர விழாவில் மக்கள் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. சிற்ப கலைஞர்களுக்கு மண்ணீட்டாளர் அப்படின்னு பேர் இருக்குது. மணிமேகலையில் இதில் சொல்லியிருக்காங்க மண்ணீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் பௌத்த சமண சமய மதங்கள் பரவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் புத்தரோட பாத பீடிகை, தர்ம சக்கரம் இதெல்லாம் வச்சு கும்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவரோட உருவத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, கோயில்களை செய்கிறாங்க. அதே மாதிரி சமணர்களும் தீர்த்தங்களோட உருவங்களை வணங்கியிருக்காங்க சுதையில் செஞ்சு. சுதை அப்படின்னா சுண்ணாம்பை நல்லா அரைச்சி அது கூட கரும்பு சாறு, வெள்ளைச்சாறு, நெல்லிக்காய் சாறு இதெல்லாம் கலந்து ஒரு வச்சிரம் போல் செஞ்சு அதை வந்து உருவம் செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து சுதை அப்படின்னு சொல்லுவோமா. இதை சொன்னது யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிற்பக்கலை. சிற்பக்கலையில் நம்மளுக்கு 2 வகை இருக்குது. சிற்பங்களை வந்து நம்ம நிறைய 10 விதமான பொருட்களை வச்சு சிற்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 2 வகையான சிற்பம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஒன்று புடைப்பு சிற்பம், 2வது தனி சிற்பம். புடைப்பு சிற்பம் அப்படின்றது என்னென்னா ஒரு கல்லில் ஒரு செவுத்தில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. சிற்பத்தோட ஒரு பக்கத்தை தான் நம்மளால் பார்க்க முடியும், ஃப்ரண்ட்டை பார்க்க முடியும், பேக்கை வந்து பார்க்க முடியாது. அதுவே தனிச்சிற்பம் அப்படின்னா ஃபுல்லாக 360 டிகிரிக்கு நம்மளால் அந்த இடத்த வந்து அந்த சிற்பத்தை வந்து சுற்றி பார்க்க முடியும். அப்போ முன்புறம் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கிறது புடைப்பு சிற்பம் அப்படின்னும், எல்லா பக்கமும் தெரிஞ்சுது அப்படின்னா தனி சிற்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுவரில் பாருங்கள் யானையோட புடைப்பு சிற்பம் இருக்கும். இந்த செவத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும், அதுதான் புடைப்பு சிற்பம். தமிழ்நாட்டோட கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையை பயிற்றுவிக்கும் அரசு கல்லூரி மாமல்லபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
பிரதிமை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரை பார்த்து அப்படியே வரைகிறது தான் செய்யறது தான் சிற்பம். ஒரு ராஜாவை பார்த்து இந்த ராஜாவோட சிலை செய்கிறாங்க இல்லையா, அதை வந்து பிரதிமை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் ஒன்றும் இல்லை. அடுத்து பல்லவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் சிற்பக்கலை வந்து தொடக்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து புடைப்பு சிற்பங்கள் அதிகமாக வந்து வச்சுருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக வாயிற்காவலர்களோட சிலையை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்லால் செய்வாங்க. அதுவே கருவறையில் இருக்க சாமியை வந்து மண்ணாலேயோ சுதையாலேயோ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா செய்கிறாங்க, மரத்தால் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவர் காலத்தில் கடவுள்கள் போலேயே ராஜராணியோட உருவங்களையும் உயரமாக செதுக்கிற வழக்கம் அப்படின்றது இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவர் கால சிற்பங்கள். அதில் மாமல்லபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோவர்தன மலையை கோவர்தன மலை மண்டபத்துக்கு பக்கத்தில் 96 அடி உயரமும் 43 அடி அகலமும் 96 அடி அகலமும் 43 அடி உயரமும் கொண்ட ஒரு பாறை இருக்கா. இந்த பாறையின் இடையிலே இயற்கையாகவே கீழ் நோக்கிய பள்ளம் அப்படின்றது காணப்படுது. இதை பார்த்த சிற்பிகள் இதை வந்து பகீரதன் தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்பமாக செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஓகே, அந்த கோவர்தன மலையை வந்து பகீரதன் தவம் அப்படின்ற சிற்பமாக மாற்றுறாங்க. இந்த பகீரதன் அப்படின்னா அர்ஜுனன் அப்படின்னு சொல்லலாம், அர்ஜுன தவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மழை பெய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா கங்கையிலேருந்து தண்ணி எப்படி பூமிக்கு வருதோ, பகீரதனோட தவத்துக்கு வணங்கி கங்கை வந்து பூமிக்கு வர்றதுக்கு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனன் வந்து தவம் பண்ணுறாரு. ஓகேவா, அவர் என்ன சொல்கிறாரு, மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை வந்து பூமிக்கு வரணும் அப்படின்னு சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறாரு. அந்த தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, கங்கையை பூமிக்கு அனுப்புகிறாரு. அப்போ என்ன வரும், மழை வரும். சரியா, அப்போது அதை வந்து சத்ரூபமாக காட்சி அமைச்சிருக்காங்க அந்த கோவர்தன மலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாமக்கல்லில் இருக்கிற மலைக்கோட்டையில் 2 பக்கமும் மகேந்திரவர்மன் கால குடைவரை கோயில்கள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக ஒரே மலையில் 2 குடைவரை கோயில்கள் இருக்கும். மலையோட கிழக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயிலும், மேற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்ம பெருமாள் கோயிலும் இருக்குது. ஒரே மலையில் 2 குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டதுனால இந்த நாமக்கல்லில் இருக்கிற மலைக்கோட்டை வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமாலோட 10 அவதாரங்களையும் வந்து இந்த கோயிலை செதுக்கியிருக்காங்க. அது கூடவே பல்லவர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றைக்கல் ரதங்கள், கோயில் சிற்பங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். ஆந்திராவில் இருக்கிற அனந்தபூர் மாவட்டத்தில் லெப்பாஷி அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு நந்தி சிற்பம் இருக்குது. இது ஒரே கல்லால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகத்திலே மிகப்பெரிய நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆந்திராவில் அனந்தபூர் மாவட்டத்தில் லெப்பாஷி அப்படின்ற ஊரில் ஒரு நந்தி இருக்குது. சரி, அதுதான் உலகிலே பெரிய நந்தி. அடுத்து சோழர் காலம் சிற்பங்கள் பார்க்கும்பொழுது சோழர் காலத்தில் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வாழ்ந்துச்சு. தாழ்ந்த புடைப்பு சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருந்தது பல்லவர் கால கோயில்கள்லாம். ஆனால் சோழர் காலத்தில் உயர்ந்த புடைப்பு சிற்பங்களை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் முழு உருவ சிலைகளையும் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கஜுராஹோ, உதயபுரி, புவனேஸ்வர் இந்த மாதிரி பகுதிகள்லையும் சிற்பக்கலை வளர்ந்த நிலைமையில் இருந்துச்சு. சோழர் கால சிற்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா உயரமான மகுடங்கள், மெல்லிசான உடம்பு அதெல்லாம் இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் பிற்கால சோழர்களோட சிற்பங்களை நிறைய அணிகலன்கள் அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வட்டமான முக அமைப்பு, கொஞ்சம் குள்ளமான மனிதர்களாக அமைச்சிருப்பாங்க. ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலோட தெற்கு நோக்கிய வாசல் இருக்கும். அங்கே வந்து ஒரு புத்தரோட சிற்பம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து விமானத்தோட வலப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சமணர்களோட உருவங்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இங்கே ராஜராஜ சோழன் கோயிலில் ஒரு நந்தி இருக்கும். அந்த நந்தி தான் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே 2வது பெரிய நந்தி அப்படின்னு சொல்லலாம். 1வது பெரிய நந்தி லெப்பாஷியில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 2வது தஞ்சையில் இருக்குது. இந்த நந்தியோட உயரம் 12 அடி, நீளம் 19.9 அடி, அகலம் வந்து 8 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜன் 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டின தாராசுரம் கோயிலில் நாயன்மார்களை வாழ்க்கையை சித்தரிக்கிற 90 சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக செப்பு திருமேனிகள். சோழர் காலத்தில் செப்பு திருமேனிகள் அப்படின்றது உலோக திருமேனிகளோட பொற்காலம் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போது விஜயாலய சோழன், பராந்தக சோழன், செம்பியன் மாதேவி, 1ஆம் ராஜராஜ சோழன் இவங்க காலத்துலலாம் செப்பு திருமேனிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. செப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க, சிலையை வந்து வடிப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக சிறப்பு வாய்ந்தது நடராஜர் சிலை இருக்கு இல்லையா, அது
அது வந்து உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செப்பு திருமேனிகளை வந்து நிறைய கொடையாக வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பல்வேறு கல்வெட்டுகள்லையும் செப்பேடுகள்லையும் சொல்லியிருக்காங்க. பிற்கால பாண்டியர்களும் பார்த்தீங்க அப்படின்னா செப்பு கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து விஜயநகரர்கள் நாயக்கர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா கோபுரங்கள்லேயும் கோயில் விமானங்கள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிற்பங்களை வந்து வடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சிற்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் தூண்களில் யாழி, குதிரை, மனித உருவங்கள், புராண தொன்மங்களை விளக்குற சிற்பங்கள் இதெல்லாமே தனித்தன்மையோடு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பில் வார்த்தது மாதிரி உறுதியாக இருக்கும். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். விஜயநகர சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும், வயிறு வட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய அணிகலன்கள்லாம் போட்டு செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேட்டையாடுதல், கோலாட்டம், பாம்பாட்டி நடனம் இந்த மாதிரியான சிற்பங்களெல்லாம் வச்சுருப்பாங்க. இவங்களோட கோயில்கள் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேவா. அடுத்ததாக ஓவியக்கலை. ஓவியக்கலை வந்து ரொம்ப முக்கியம். கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் மாதிரியே ஓவியக்கலையும் கண்ணால் பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வு அப்படின்ற வினை சொல்லிலிருந்து வந்தது தான் ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வு அப்படின்னா என்ன? ஒன்றை பற்றி அல்லது ஒன்றை போலவே இருத்தல் அப்படின்னு அர்த்தம். சரியா, அதுக்குலேருந்து தான் நம்மளுக்கு ஓவியம் அப்படின்றது வருது. ஓவு என்ற சொற்கள் ஓவியத்தை சொல்லுது. நம்ம கண்ணால் பார்த்தது அப்படியே வரைகிறது காட்சி ஓவியம் அப்படின்னும், மனசில் கற்பனை பண்ணி வரைகிறது கற்பனை ஓவியம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரியா. அடுத்ததா ஓவியத்துக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா வட்டிகை செய்தி, சித்திர செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை அப்படின்னு ஒரு இது இருக்குது. சுவரை வைத்தால் அல்லவா சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. நம்மளுக்கு பழமொழியும் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அதனால இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை, சுவரை வைத்தல்லவா சித்திரம் வரைய வேண்டும் அப்படின்னு. அடுத்தது புனையா ஓவியம். புனையா ஓவியம் அப்படின்னா வெறும் கோடால் படம் வரைஞ்சிருப்பாங்க, கலர் வந்து அடிச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கு வரி வடிவ ஓவியம் அப்படின்னு சொல்லுவோம். மடலேறும் பொழுது பனை ஓலையில் வரைந்த கோடுகளால் ஆன ஓவியம் காதில் வந்து கத்துது. மடலேறுதலின் பொழுது பனை ஓலையில் வரைந்த கோடுகளால் ஆன ஓவியம் வரி வடிவ ஓவியம் அப்படின்னு சொல்கிறோம். நெடுநல் வாடை முதலாக வரி வடிவ ஓவியம் பற்றின செய்தி கிடைக்குது. அப்போது வரி வடிவம் பற்றின செய்தி கிடைக்கிற நூல் எது? நெடுநல் வாடை. அடுத்து முடிவு ஓவியம் அப்படின்னா கலர்லாம் போடுவாங்க. ஓவியம் வரைவோரை வேறு என்ன பேர் வச்சு அழைப்பாங்க அப்படின்னா ஓவியன், கண்ணுள் விளைஞன், கைவினைஞன், ஓவிய வல்லோன், ஓவிய புலவன் அப்படின்லாம் சொல்கிறோம். ஓவியங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காவிரி பூம்பட்டினம், அரிக்கமேடு, காஞ்சிபுரம், செங்கம் இந்த மாதிரி இடத்துலலாம் அகழாய்வுகள் பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் காசுகள், ஓடுகள் இதிலெல்லாம் வந்து ஓவியங்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழடியில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு சிவப்பு மண்பானைகள் இருக்குது அப்படின்னா அதுலேயும் கலர் வந்து போட்டிருக்காங்க. மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியங்கள் பிரதிமை அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் கூட்டத்தை காட்டும் ஓவியங்கள் இது பிரதிமை அப்படின்னு சொல்கிறோம். தெய்வ வடிவங்களை காட்டுச்சு அப்படின்னா படிமை அப்படின்னு சொல்கிறாங்களாம். வெண்மையான சுதை பூசப்பட்ட சுவர்களில் சிவப்பு அல்லது கருப்பு வண்ணத்தால் கோட்டு ஓவியங்கள் அப்படின்றது வரைஞ்சிருக்காங்க. தொல்காப்பியத்திலே ஓவியம் பற்றின செய்திகள் இருக்குது. போரில் விழுப்புண் பட்டு இறந்த வீரனுக்கு நடுகள் வைப்பாங்க. நடுகள் வச்சுட்டு அந்த நடுகளுக்கு மேலே அவனோட உருவத்தை செதுக்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செதுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அதை டிராயிங்காக வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஓவியத்தை பார்த்து என்ன பண்ணுவார், கல்லில் செதுக்குவார். எழுத்து அப்படின்ற சொல்லுக்கு ஓவியம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய தமிழ் மன்னர்கள் ஓவியம் தீட்டுவதற்காக தன்னோட அரண்மனைகளில் ஓவிய மாடம் அப்படின்னு ஒரு பகுதியை வந்து வச்சுருக்காங்க. அதில் பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்கா இல்லையா, தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவனோட அரண்மனையில் சித்திர மண்டபம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு நெடுநல் வாடையில் நக்கீரர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா. இதில் நீங்கள் 3 விஷயம் படிச்சுப்பீங்க. ஓகே, நெடுநல் வாடை எழுதினது நக்கீரர். நெடுநல் வாடை யாரை பற்றி சொல்லுது? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி சொல்லுது. அவனோட அவையில் என்ன இப்படி சித்திர மண்டபம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பனைமலை, காஞ்சிபுரம், திருமலைபுரம் இந்த இடங்கள்லாம் ஓவியங்கள் பல்லவர் காலத்தோட திறமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் வர ஓவியம், நாட்டியமாடும் பெண்கள் ஓவியம், சேரமால் பெருமாள் நாயனாரோட ஓவியம், ராஜராஜ சோழனோட ஓவியம், கருவூர்த்தவரோட ஓவியம் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயநகர காலத்து ஓவியங்கள் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாறை ஓவியங்கள். பாறையில் பார்த்தீங்க அப்படின்னா கரடு முரடாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுதையை வந்து வச்சு பூசிட்டு அதுக்கு மேலே வந்து படம் வரைவாங்க. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் பல குகை கோயில்களை கட்டியிருக்கான். அந்த குகை கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓவியங்களை வரைஞ்சிருக்கான். அதே சமயம்
ஓவியக்கலையை பயின்றவன், அவரே வந்து ஓவியக்கலையை படிச்சிருக்காரு அப்படின்றதுனால அவருக்கு சித்திரக்கார புலி அப்படின்னு ஒரு பட்ட பெயர் இருக்கு. அதுக்கப்புறம் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த மல்லப்பாடியில் சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையினால் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள். சித்தன்னவாசலில் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க சித்தன்னவாசல், அங்கே இருக்க குகை ஓவியங்கள் மிகவும் புகழ் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது மற்றும் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணர் காலத்து ஓவியங்கள். இந்த ஓவியங்கள்லாம் மூலிகைகளால் ஆன வண்ணங்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தன்னவாசலோட 7 அடி பட்டம் பகுதியில் மேல்கூரை பகுதிகளில் கூட என்ன பண்ணுறாங்க, ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. அடுத்த சுவர் ஓவியங்கள். சுவர் ஓவியங்களை பற்றி இலக்கியங்கள் நிறைய சொல்லுது. உதயனின் பள்ளியறை சுவர் ஓவியம் பற்றியும் கோப்பெருந்தேவியின் பள்ளியறை சுவர் ஓவியங்கள் பற்றியும் இலக்கியங்களில் சொல்லப்படுது. பாண்டிய நன்மாறன் தன்னோட சித்திர மாடத்தில் இருந்த போது தான் உயிர் துறந்துட்டான் அப்படின்னு பாண்டியன் சித்திர மாட துஞ்சிய நன்மாடன் அப்படின்னு ஒரு பேரே இருக்கு புறநானூரில். அதனால சித்திர மாடம் இருந்த செய்தியை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த பாட்டை பாடினது யாரும் மாங்குடி மருதனார். சரியா? நக்கீரரும் அவரோட நெடுநல்வாடையில் பாண்டியனோட சித்திர மாடத்தை பற்றி சொல்கிறாரு. திருப்பரங்குன்றம் கோயில் மண்டபத்தில் எழுத்தொழில் அம்பலம் அப்படின்னு ஒரு ஓவிய சாலை இருந்த செய்தியை வந்து பரிபாடல் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? உதயனோட பள்ளியறை சுவர் ஓவியங்களில் வரையப்பட்டிருந்த காட்சியை பற்றி பெருங்கதையில் சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் திருவெரும்பூர் கோயிலில் காணப்பட்ட சித்திரக்கூடம் பற்றி செப்பேடுகள் சொல்லுது. இது எல்லாமே நம்மளுக்கு இலக்கிய சான்றுகள், அதனால ரொம்ப முக்கிய ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தர் தவச்சாலைகள், கோவலனோட தந்தை வாசாத்துவான் தவம் இயற்றிய சாலைகளில் கூட ஓவியங்கள் இருந்துச்சு அப்படின்னு மணிமேகலை வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா? இது தஞ்சாவூரில் இருக்கிற சுவர் ஓவியம். ராஜராஜ சோழனும் அவங்களோட குரு கருவூர் தேவரோட இருக்கிற ஒரு இமேஜ். அடுத்து துகில் ஓவியம். படம் அப்படின்ற சொல்லுக்கு படாம் அப்படின்ற சொல்லிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. படாம் அப்படின்னா துணி அப்படின்னு அர்த்தம். துணி ஓவியங்களை தான் இப்போ நம்ம படம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்மளுக்கு சித்திரப்படாம், சித்திரத்திரை அப்படின்லாம் சொல்கிறாங்க. சித்திரம் எழுதும் கோலுக்கு அந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதுக்கு துகிலிகை அப்படின்னு பேர். மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் காவே பூம்பட்டணத்து ஓவனம் அப்படின்ற சோலையோட காட்சியை வந்து சித்திரப்படம் மாதிரி அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். ஒரு சோலை வந்து ஒரு டிராயிங் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல சித்திரப்படம் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இளங்கோவடிகள் துணியை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஓவிய எழுநி, டிராயிங் வரைஞ்சி பார்த்த துணியை வந்து ஓவிய எழுநி அப்படின்னு சொல்கிறாராம். சரியா? அதே மாதிரி ஓவியம் வரையப்பட்ட பலகைக்கு வட்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் காலத்தில் ஓவியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது தஞ்சாவூர் பகுதியில் சரியா மராட்டிய மன்னர்கள் சரபோஜியோட காலத்தில் தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சையோட GI டேக் வாங்கின ஒரு ஓவியம் தான் தஞ்சாவூர் ஓவியம். புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு. கித்தானின் பெரும் பகுதி வந்து அந்த டிராயிங் வந்து இருக்கும், அதோட உருவம் வந்து இருக்கும். மற்ற உருவங்கள் குட்டி குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உருவங்கள் உருண்டையாக பருமனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க பெண்கள் நல்லினத்துவத்தோடு காணப்படுவாங்க. இதில் முக்கியமான சென்ட்ரல் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீலம், பச்சை, மஞ்சள், வெள்ளை அந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கலர் வந்து இருக்கும். அதுவே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கரும்பச்சை, சிவப்பு, அடர் நீலம் போன்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக வரைஞ்சிருப்பாங்க. இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட ஒரு பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா குண்டாக இருக்கிற கிருஷ்ணர் வந்து வரைஞ்சிருப்பாங்க. அடுத்தது பாத்திரங்கள், கேடயம், கட்டில், வால் இதிலெல்லாம் கூட என்ன பண்ணியிருக்காங்க, ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. தமிழின் 6 கவிகளில் சித்திர கவியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திர கவி போலவே சித்திர நதி, சித்திர சபை, சித்திர தடாகம் அப்படின்னு நிறைய இடத்துல பெயர் சூட்டுறதுனால ஓவியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியுது. அடுத்ததாக இசைக்கலை. இயற்றப்பட்ட செயலை உரிய ஓசையோடு இசைப்பதால் இதற்கு இசை அப்படின்னு பேர் வந்துச்சு. இசை அப்படின்ற சொல் வந்து ஒரு காரண பெயர். இதுக்கு அடிப்படையானது என்னது அப்படின்னா ஓசை. சரியா? ஓசையிலேருந்து வந்தது தான் இசை. அப்போ ஓசையை பற்றி நம்ம 7 இசை 7 நரம்பின் ஓசையை அப்படின்னு ஒரு திருப்பதிகை தொடர் வந்து சொல்லுதான். அப்போது இசை 7 அப்படின்றத சொல்கிறோம். தனித்தனி நரம்புகளால் இந்த 7மே இசையும் வாசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பாருங்கள். குரல், துத்தம், கைக்கிளை, உழினை, இலி. குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விரலி, தாரம், இதெல்லாம் 7 இசைகள் அப்படின்னு பார்த்தோம். 7 இசைகளில் தாரம் எனும் இசையே இசைக்கு
இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பொறுத்துக்களை கேட்குற மாதிரி மிடற்றினால் குரலும் நாவினால் துத்தமும் அன்னத்தால் கைக்கிளையும் சிரத்தால் உழையும் நெற்றியால் இலியும் நெஞ்சால் விளரியும் மூக்கால் தாரமும் தோன்றுவதாக இசை இலக்கண நூல்கள் சொல்லுது. அதாவது மிடரு அப்படின்னா கழுத்தால் என்ன வரும்? குரல் அப்படின்ற வரும். நாக்கு துத்தம், அன்னம் கைக்கிளை, சிரம் உழை, நெற்றி இலி, நெஞ்சு விளரி, மூக்கு தாரம் அப்படின்ற பொறுத்துக்களை படித்து வச்சுக்கோங்க, பொருத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்விசைகள் படிப்படியாக மேல் உயர்ந்து செல்லும். மேலே போச்சு அப்படின்னா ஆரோசை அப்படின்னும், கீழே வந்துச்சு அப்படின்னா அமரோசை அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம ஆரோகணம் அமரோகணம் அப்படின்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த இசை கருவிகளில் 4 வகை இருக்கும். என்னது? தோல் கருவிகள், துளை கருவிகள், நரம்பு கருவிகள், கஞ்ச கருவிகள் அப்படின்னு. பண்டைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழலையும் யாழையும் வச்சுட்டு தான் 7 இசையும் வாசிச்சிருக்காங்க. திருவள்ளுவர் அவரோட திருக்குறளில் குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துளை கருவியில் மூங்கில் வளர்ச்சி செஞ்சது தான் வேய்ங்குழல், புல்லாங்குழல் அப்படின்னு சொல்கிறோம். மூங்கிலில் மட்டும் இல்லாமல் சந்தன மரம், கருங்காலி மரம், செங்காலி மரங்கள்லையும் செஞ்சுருக்காங்க. வெண்கலத்துலேயும் என்ன செஞ்சுருக்காங்க? புல்லாங்குழல் செஞ்சுருக்காங்க. வேய்ங்குழல் முல்லை நிலத்தவரோட முதன்மை இசைக்கருவி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக வில்லோட நானோட ஓசையை கேட்டு அது நல்லா சவுண்டு அழகாக இருக்குது அப்படின்னால கொண்டு வந்தது தான் யாழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யாழில் பார்த்தீங்க அப்படின்னா ஆணிரைகளை மேய்க்கும் ஒருவன் குமிழ மர கொம்புகளை வில்லாக வளைத்து அதில் மரல் நாரினை நரம்பாக கட்டி வில் யாழ் அமைத்து குறிஞ்சி பண்ணை வாசிச்சான் அப்படின்னு பெரும்பானாற்று படை நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பேரியாழ், மகர யாழ், சகோட யாழ், செங்கோட்டு யாழ் அப்படின்னு நிறைய யாழ்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதி யாழும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தோல் கருவிகள்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக பறை சொல்கிறாங்க. இதுதான் தோல் இசை கருவியோட தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, மத்தளம், சிறுபறை, பெரும்பறை, நாழிகை பறை இதெல்லாம் தோல் கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 30 வகையான தோல் கருவிகள் இருந்துச்சு அப்படின்னு அடியாருக்கு நல்லார் சொல்லியிருக்காரு அவரோட உரையில். அடுத்ததாக மத்தளம் தான் இப்போதைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். மத்தளத்தை முதல் கருவியாக நம்ம எடுத்துக்கிறோம். இடையிடையில் சலிகை அப்படின்ற கருவியை பயன்படுத்துவாங்க. இந்த சலிகை இடை வகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து முதலாம் ராஜராஜ சோழன் கட்டின ராஜராஜேஸ்வரம், அதாவது பிரகதீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா உடுக்கை வாசிக்கிறவங்க, கெட்டி மேளம் வாசிக்கிறவங்களாம் இருந்தாங்க அப்படின்னு கல்வெட்டுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இசை நூல்கள். இசைக்குன்னு நிறைய நூல்கள் இருந்துச்சு அப்படின்னு இறையனார் களவியலோட உரையில் சொல்கிறாங்க. முதுநாரை, முதுக்குறகு இந்த மாதிரி நூல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இதில் சிற்றிசை, பேரிசை அப்படின்ற நூல்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இசை நூல்கள்னு பார்க்கும்போது பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதியம், இந்திரகாளியம் இந்த மாதிரி புக்கெல்லாம் அடியாருக்கு நல்லார் சொல்லியிருக்காரு. இசை நுணுக்கம் அப்படின்னு ஒரு நூல் இருந்துச்சு. அதில் சயந்தன் என்னும் பாண்டிய இளவரசனால் எழுதப்பட்டது தான் இந்த இசை நுணுக்கம் அப்படின்ற நூல். யாப்பருங்கல காரிகை உரைப்பாயிரத்தில் குலோத்துங்கனோட இசை நூல் அப்படின்ற பற்றி ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவனார் அப்படின்றவர் இயற்றிய பஞ்சமரபு என்னும் நூல் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சுந்தரேசனார் என்பவர் இந்நூலை உரையோடு வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் இசை தூண்கள் கோயில்களில் கட்டியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, செண்பகநல்லூர், மதுரை, தாடிக்கொம்பு, அழகர் கோவில், கிருஷ்ணாபுரம், தென்காசி, குற்றாலம், சுசீந்திரம், களக்காடு இங்கெல்லாம் இசை தூண்கள் காணப்படுது. இசை கலைஞர்களை பாணர், பாடினி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாணர் அப்படின்னா ஆண் கலைஞர் அப்படின்னும், பாடினி அப்படின்னா பெண் இசை கலைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இசைக்கலைஞர் இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் அப்படின்னு நிறைய வகையில் இருந்திருக்காங்க. துளை கருவி வாசிப்போர், தோல் கருவி வாசிப்போர், நரம்பு கருவி வாசிப்போர் இந்த மாதிரி எல்லாருமே இருந்தாங்க அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இந்திர விழவூர் எடுத்த காதையில் சொல்லியிருக்காங்க. கருவிகளை மீட்டுறதுல வல்லவர்களாக இருக்கிறவங்களுக்கு பாணர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் நம்மளுக்கு சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படையெல்லாம் வந்திருக்கு. சரியா? மண்டை அப்படின்னு ஒரு மண்டை ஓட்டை கையில் வச்சு பாடுனாங்க அப்படின்னா மண்டை பாணர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி,
அடுத்து சங்க இலக்கியமும் இசையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிஞ்சி நிலத்துக்கு குறிஞ்சி பண், முல்லை நிலத்துக்கு சாதாரி பண், பாலைக்கு பஞ்சுரப்பண், நெய்தலுக்கு செவ்வழி பண், மருதத்திற்கு மருதப்பண். எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். ஐவகை பண்கள் ஒரு நிலத்துக்கும் ஒரு வகையில் இருக்கும். குறிஞ்சி பண், முல்லைக்கு படிச்சுக்கணும், முல்லைக்கு சாதாரி, பாலைக்கு பஞ்சுரப்பண், பான்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தலுக்கு செவ்வழி பண், மருதத்துக்கு மருதப்பண். சரியா? அடுத்தது மலைச்சாரல் பகுதியில் விளைஞ்சிருந்த திணை பயிரை சாப்பிட வந்த காட்டு யானையை வந்து விரட்டுறதுக்காக அந்த பெண் வந்து குறிஞ்சி பண்ணை வந்து பாடுறாங்களாம். அந்த பாட்டை கேட்டு அந்த யானை திணையை சாப்பிடாம அவளையே பார்த்துச்சு மெய் மருந்து அப்படின்னு அகநானூரில் நம்மளுக்கு ஒரு பாட்டு வந்து இருக்குது. சரியா? அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். போரில் புண்பட்ட வீரர்களை வந்து போர்க்காலத்தில் படுக்க வச்சுருப்பாங்கல்ல, அப்போ பேய் வந்து அவங்கள பிடிச்சிக்கும் அப்படின்றதுனால காப்பாற்றுறதுக்காக காஞ்சிப்பண் அப்படின்ற பாட்டு பாடினாங்க அப்படின்னு புறநானூறு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் மருத பண்ணை வந்து பாடி அவங்க பொழுதே விடிஞ்சுது அப்படின்னு மதுரை காஞ்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. யாழ் இசை கலைஞர்கள் மருதப்பண் பாடி பொழுதே விடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆகுலி முழவு அப்படின்ற கருவுகளை கொண்டு செவ்வழி பண்ணை மாலை நேரத்தில் பாடினாங்க. அந்த செவ்வழி பண்ணை கேட்டு பிரிந்த தலைவி மிகவும் வருத்தம் கொண்டாள் அப்படின்னு சொல்றாங்க. நிலத்தை அடிப்படையாக கொண்ட பண்களை தவிர நம்மளுக்கு இந்த 5 பண்கள் சொன்னோம்லே, அது இல்லாமல் காமரம், நைவலம் இந்த மாதிரி பண்களும் சங்க காலத்தில் இருந்திருக்கு. வண்டோட ஓசை மாதிரி இருக்கிறதுக்கு காமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிபாடலில் வெறியாட்ட பாடல், வல்லை பாடல் இந்த மாதிரி இசை பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலையும் பாட்டை எந்த பண்ணில் பாடணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்களாம். சரி, அது ரொம்ப முக்கியம். சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இசை ஆசிரியன், மத்தளம் இசைக்கும் தன்னுமை ஆசிரியன், வேங்குழல் ஊதுவோன், யாழ் ஆசிரியன் அப்படின்னு பல்வேறுபட்ட நபர்கள் மாதவி நடனம் ஆடும் போது பக்கத்தில் அவளுக்கு துணையாக இருந்தாங்க அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. அப்போ இந்த அளவுக்கு இசை கலைஞர்கள் இருந்தாங்க அப்படின்றத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இசையோட இயக்கங்களை முதல் நடை, வாரம், கூடை, திரள் அப்படின்னு 4 வகையாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மந்தமாக நடந்து போகிற மாதிரி இருக்கிறது முதல் நடை, கொஞ்சம் வேகமாக போனால் திரள், 2த்துக்கும் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா வாரம், சொற்செறிவும் இசை செறிவும் உடையது கூடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வேணால் அரங்கேற்று காதை, ஆய்ச்சியர் குறவை, காணல் வரி, வேனில் காதை, கடலாடு காதை, புறஞ்சேரி இருத்த காதை, இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு இசை குறிப்புகள் நிறைய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்கதை போன்ற காப்பியங்கள்லையும் இசை பற்றின குறிப்புகள் இருக்குது. பக்தி இயக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாணிக்க வாசகர் தேவாரங்களை எழுதியிருக்காரு. அந்த தேவாரங்களை பண் சுமந்த பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பாடலும் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணோட பாடப்படுறது. அடுத்து திருநாவுக்கரசர் திருவதிகை அப்படின்ற ஊருக்கு சென்று இறை தொண்டு புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த ஊரில் இருக்க சிவபெருமானை சுந்தரர் ஒரு வாட்டி பார்க்கறதுக்காக வர்றாரு. அப்போ திருநாவுக்கரசர் வந்து சென்ற ஊரை நான் வந்து என்ன பண்ண முடியாது, என்னோட காலால் மிதிக்க கூடாது அப்படின்னு எண்ணிக்கிட்டு ஊருக்கு போகாமல் வெளியிலேயே உட்காந்துருக்காரு. சித்த வட மடத்தில் தங்கியிருக்காரு. அப்போ சுந்தரர் தலை மீது சிவபெருமான் தன்னோட பாதங்களை வைத்து அருள் புரிகிறாரு. சிவனோட இந்த அருளை எண்ணி தம்மை அறியாத எனும் பதிகத்தை பாடினாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தம்மானை அறியாத இந்த பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லி கவ்வானம் அப்படின்ற பண்ணில் அமைஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருவாரூரில் இருக்கிற சிவபெருமானை பற்றி படிகம் பாடுறதுக்காக கொல்லி பண்ணில் அமைஞ்ச ஒரு பாடலை பாடுறாங்க. கொல்லி கவ்வானம், கொல்லிப்பண் இந்த 2 பண்ணுமே நள்ளிரவில் பாடப்பட்டது அப்படின்னு சேக்கிழார் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது திருமுறை கண்ட சோழன் யாழ்ப்பாணர் மரபில் வந்த பாடினியை கொண்டு அந்த பாடல்களை பழைய பண் அமைப்புகளுக்கு புத்துயிர் அளித்தான் அப்படின்ற செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை சொல்கிறது திருமுறை கண்ட புராணம். சரியா? இந்த பண்ணை கேட்டு கோவிலில் இருக்கிற ஓதுவார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பண்ணை பாடுறதுக்காகவே நியமிக்கப்பட்டிருப்பாங்க. 1ஆம் மகேந்திரவர்மன் இசை, நாடகம், ஓவியம் இந்த மாதிரி கலைகளில் வல்லவனாக இருந்திருக்காரு. இவரோட கல்வெட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா குடுமையான் மலையில் இருக்குது. 8ற்கும் 7ற்கும் இவை உரிய அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது. இதில் சங்கீரணம் என்னும் இசையை பற்றி சொல்லுது. தேவாரங்களில் காணப்படாத சாரலபாணி என்ற பண் திருவிசைப்பால இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நோட்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சாரங்கதேவர் குறிக்கும் தேவார பண்களில் இசையும் இடைக்காலத்தில் தோன்றிய இசை மரபு என்கிறார் வெள்ளை வாரணர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீர்த்தனைகள் அப்படின்ற இசை பாடல் வடிவம் பிற்காலத்தில் தோன்றுச்சு. கோபாலகிருஷ்ண பாரதியார், அருணாச்சல கவிராயர் இவங்கெல்லாம் கீர்த்தனைகள் பாடுறாங்க.
சங்கம் அருவிய காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் களப்பிரர்கள். களப்பிரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வெண்பா யாப்பில் தான் வந்து சிறு கவிதைகள்லாம் எழுதினாங்க. ஆனால் சங்க காலத்தில் வெண்பா வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறோம். வெண்பாவில் 17 கீழ்கணக்கு நூல்களில் திருவள்ளுவர் குறள் வெண்பா எழுதியிருப்பார். நாலடியார், நான்மணிக்கடிகை, இது எல்லாமே இசைக்கருவிகள் பற்றிய செய்திகள் வந்து நம்மளுக்கு சொல்லுது. நடனக்கலை பார்க்கும்பொழுது ஆடல் கலை, கூத்துக்கலை அப்படின்னு பல்வேறு வகையில் சொல்கிறோம். பழந்தமிழர் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் சில கூத்து வகைகளை சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பாருங்க. வேலநாடும் வெறியாட்டம். சரியா, வெறியாட்டம் வந்து வேலநாடுறது. கருங்கூத்து, பெண்கள் ஆடும் வள்ளிக்கூத்து. இளைய வீரனின் வெற்றியை பாராட்டி இருபாலரும் ஆடும் கழனி கூத்து. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூத்துக்கலையை வந்து சொல்லுது. சங்க காலத்தில் கூத்துக்கலையை வளர்த்தவங்க கூத்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம். கூத்தர்கள் இளம் பெண் வந்து விரலி, ஆடுமகள், ஆடுகளம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஆண்களை கூத்தன், ஆடுமகன், ஆடு களமகன் அப்படின்லாம் சொல்கிறோம். அவங்கள பாராட்டி பரிசளித்த செய்தியை கோவூர் கிழார் வந்து தன்னோட பாடலை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாங்குடி மருதனாரும் இதை பற்றி சொல்லியிருக்காரு. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறும் நாடக மகளிர் அப்படின்ற தொடர் நடனம் ஆடும் பெண்களை தான் சொல்லுது. ஓகேவா, இதை சொன்னது யாரு அப்படின்னா மா ராசமாணிக்கனார். தன்னோட நடனம் ஆடுற ஒரு பெண் தன்னோட 7 வயசுல ஆரம்பிச்சு 12 வயசு வரைக்கும் கற்றுக்கட்டும். கிட்டத்தட்ட 6 வருஷம் நடனத்தை படித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தன்னோட 12வது வயசில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரங்கேற்றம் பண்ணுவாங்க. இதுக்கு ஆசிரியர் வந்து தலைக்கோல் ஆசான் அப்படின்னு சொல்லுவோம். கூத்து 2 வகைப்படும். ஒன்று வேத்தியல் கூத்து, இன்னும் பொதுவியல் கூத்து. அடியாருக்கு நல்லார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கூத்து 4 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அவை சொக்கம், மெய்க்கூத்து, அபிநயம், நாடகம். இதில் சொக்கம் அப்படின்னா இசையோட கூடிய தூய நடனம். மெய்க்கூத்து அப்படின்னா இசையுடன் கூடிய அகம் சார்ந்த நடனம் அப்படின்னு சொல்கிறார். அபிநயம் அப்படின்னா இசையோடு கலந்த பாடலுக்கு ஏற்ற நடனம். நாடகம் அப்படின்னது இசையோடு கதை தழுவி வரும் பாட்டிற்கான நடனம். ஓகேவா, இது எல்லாமே வந்து கூத்துகளையும் சொல்கிறது வந்து ஆடல் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னது யார், அடியாருக்கு நல்லார். 11 ஆடல்கள் இருக்குது. ஓகேவா, சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த 11 ஆடலில் நின்றாடல் 6, வீழ்ந்தாடல் 5. நின்றாடலில் என்னெல்லாம் வரும், அல்லியம், கொடுகொட்டி, குடைக்கூத்து, குடக்கூத்து, பாண்டரங்கம், மல்லியம், இதெல்லாம் நின்றாடல். வீழ்ந்தாடலில் துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை. சிலப்பதிகாரத்தில் இந்த 11 ஆடல்லையும் வந்து மாதவி வந்து ஆடினாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்ததா தெய்வங்களால் ஆடப்பெறுவது வந்து தெய்வ விருத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முத்திரைகள். இந்த ஆடும் பொழுது அகக்கூத்துலியாக இருந்தாலும் சரி, புறக்கூத்துலியாக இருந்தாலும் சரி, அதில் வந்து முத்திரைகளை வந்து கைகளால் காட்டுவாங்க. ஓகேவா, பிண்டி, பிணையல், எதிர்கை, தொழிற்கை அப்படின்னு நிறைய வகை இருக்குது. பிண்டி, பிணையல் ரெண்டுமே புறக்கூத்தில் காட்டுவாங்களாம். எதிர்கை, தொழிற்கை ரெண்டுமே அகக்கூத்தில் காட்டுவாங்களாம். பிண்டி வந்து ஒரு கையால் காட்டப்படுற முத்திரை. இது 24 வகை இருக்குது. பிணையல் அப்படின்னா 2 கையால் காட்டப்படுவது. இதில் 13 வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எழுதுறதுக்காக ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நடன நூல்கள். நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து வந்த முறையின் வழிமுறை வழாமல் அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்கிறதுலேருந்து நாட்டியத்திற்கும் என்ன பண்ணுறாங்க, நூல்கள் இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இங்கே ஒரு பாக்ஸில் பாருங்கள், அல்லியம். அல்லியம் அப்படின்றது ஒரு டான்ஸ். ஓகேவா, கண்ணன் அந்த யானையின் தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடல். கொடுகொட்டி, சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பொழுது வெற்றியில் கைகொட்டி ஆடிய ஆடல். குடைக்கூத்து, முருகன் அவுணரை வென்ற போது ஆடிய ஆடல். குடக்கூத்து, கண்ணன் தன் பேரனான அனிருத்தனை அசுரர்களிடமிருந்து மீட்பதற்காக குடத்தை வைத்து கொண்டு ஆடிய ஆடல். பாண்டரங்கம், சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பின்னர் நான்முகன் காணும்படி ஆடிய ஆடல். மல்லியம் வந்து கண்ணன் வாணன் என்னும் அசுரருடன் போர் செய்ததை காட்டும் கூத்து. துடி, சூரபதுமனை வென்ற பிறகு கடலினை மேடையாக கொண்டு முருகன் ஆடியதை ஆடும் கூத்து. கடையம், இந்திரன் மனைவி ஐராணி உழத்தி உருவத்தோடு ஆடியது. இது உழத்தி கூத்து எனவும் அழைக்கப்படுகிறது. பேடு, காமன் தன் மகனான அனிருத்தனை சிறை மீட்பதற்காக வாணனுடைய சோ எனும் நகரத்தில் பேடி உருவம் கொண்டு ஆடியது. ஓகேவா, இது வந்து பேடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மரக்கால், கொற்றவை தன்னை எதிர்த்து பாம்பு தேலாக வந்த அசுரரை கொல்வதற்காக ஆடிய ஆடல். பாவை, அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடல். எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. அடுத்து கூத்து 2 வகைன்னு சொன்னோம் இல்லையா, வேத்தியல் கூத்து, பொதுவியல் கூத்து அப்படின்னு. இந்த வேத்தியல் கூத்து பார்த்தீங்கன்னா வசை கூத்து, வரி கூத்து, சாந்தி கூத்து, இயல்பு கூத்து, ஆரியம் அப்படின்னு பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுது.
பொதுவியல் கூத்துக்கு புகழ் கூத்து, அரிச்சாந்து கூத்து, வினோத கூத்து, தேசிய கூத்து, தமிழ் கூத்து அப்படின்னு பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுது. ஓகேவா? ஸோ நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா 11 வகை ஆடல்களை பற்றியும் யாப்பருங்கலமுல சொல்லியிருக்காங்க. பரதம், அகத்தியம், உருவல், சயந்தம், குணநூல், செயிற்றியம், இசை நுணுக்கம், இந்திரகாளியம், பஞ்சமரபு, பரத சேனாபதியம், மதிவாணர் நாடக தமிழ்நூல், கூத்த நூல், இது எல்லாமே கூத்து பற்றின நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரதமும் அகத்தியமும் அடியார்க்கு நல்லார் காலத்திலேயே மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நூல்கள் கிடைக்கல. பரதம், அகத்தியம் அப்படின்னு 2 நூல்கள் வந்து கிடைக்கல. அடுத்து குறவை கூத்து, மகளிரால் ஆடப்படுவது குறவை கூத்து. இதை 7லேருந்து 9 பேர் வட்டமாக நின்று கை கோத்து ஆடுவாங்க. இதை குன்றக்குறவை, ஆய்ச்சிறு குறவை அப்படின்னு 2 வகையாக சொல்கிறோம். குன்றக்குறவை அப்படின்றது குறிஞ்சி நிலத்தில் வாழும் மகளிர் முருகனுக்காக ஆடும் ஆடல். ஆய்ச்சிறு குறவை வந்து முல்லை நிலத்தில் வாழுற மகளிர் திருமாலுக்காக ஆடுற ஆடல். அடுத்து பல்லவர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மத்த விலாச பிரகசனம் அப்படின்னு ஒரு புக்கை முதலாம் மகேந்திரவர்மன் எழுதியிருக்காரு. அந்த நூலில் சிவபெருமானோட தாண்டவங்கள் பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜசிம்மன் கட்டின காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் சிவபெருமான் ஆடினதாக சொல்லப்படுற பதாகை நடனம், லதா விருச்சக நடனம், ஊர்துவ நடனம், ஓகேவா, இதெல்லாம் சிற்பங்களாக வச்சுருக்காங்க. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலில் கூத்தன் கூத்தியரோட சிற்பங்கள் வந்து இருக்குது. பல்லவர் காலத்தில் நடன மாதரை வந்து மாணிக்கத்தார், கணிகையர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. காஞ்சிபுரம் முத்தீஸ்வரர் கோயிலில் மட்டும் 42 நடன மாதர்கள் இருந்திருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கோயில் கருவறையோட அடிப்பகுதியில் கூட நடன வகைகளை செதுக்கியிருக்காங்க. சிதம்பரம், தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், திருவண்ணாமலை கோயில்கள் இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. சிற்பங்களில் கூத்தியர் மட்டும் தனித்து ஆடும்படியான சிற்பங்களை பெருசாக அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலோட கருவறையிலோட பின்னாடி சுவரில் பார்த்தீங்க அப்படின்னா நடன மாதர்களோட ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா நடன பெண்களோட கூந்தல், ஒப்பனை, உடை, இசை கருவிகள், முகப்பொலிவு, உருவ அமைப்பு அதெல்லாம் பார்க்கும்பொழுது செழிப்பாக அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் ஆடல் நிகழ்த்துவதற்காகவே பதிலார் அப்படின்னு சொல்லப்படுற நடனத்தில் சிறந்த பெண்களை நாடெங்கிலும் இருந்து தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கான். அந்த வந்தவங்க எல்லாருக்கும் ஒருவேளை நிலமும் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? திருவிடை மருதூருக்கு பக்கத்தில் காமரசவள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே சிறப்பாக சாக்கை கூத்தாடும் ஒருவருக்கு சாக்கை மாராயன் அப்படின்னு ராஜேந்திரன் வந்து பட்டமே கொடுத்துருக்காரு அப்படின்னு கல்வெட்டுகள் நம்மளுக்கு சொல்லுது. அடுத்து பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாயக்கர் காலத்தில் கர்நாடக இசை வடிவம் தமிழ்நாட்டில் வந்துச்சு. இந்த காலத்தில் வடமொழியில் நடன நூல்கள் அப்படின்றத தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுகிறாங்க. அடுத்து மகாபாரத சூடாமணி, அபிநய தர்ப்பணம், அபிநய தர்ப்பண விலாசம், பரவராக தாளம், சுத்தானந்த பிரகாசம், ஆதி மூல பாரதம், பரத சாத்திரம், பரத சேனாதிபதியம், இந்த மாதிரி மொழிபெயர்க்கப்பட்ட நடன நூல்கள் இருக்குது அப்படின்னு மா ராசமாணிக்கனார் வந்து சொல்லியிருக்காரு. இளங்கோடிகள் சொல்கிற மாதிரியே ஒரு கை முத்திரை, இருக்கை முத்திரைன்னு 2 வகையில் முத்திரைகள் இருக்குது. ஒரு கை முத்திரை வந்து இணையா வினக்கை அப்படின்னும் பிண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கை முத்திரையை இணைக்கை, இரட்டைக்கை, பிணைக்கை அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, அடுத்து நாட்டுப்புற கலைகள். நாட்டுப்புற கலைகள் எதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னா போல செய்தல், ஓகே, உடல் திறம் காணல், அறிவு வெளிப்பாடு, சமூக உறவு, வாழ்க்கை பயிற்சி, சிந்தனை ஆற்றல், இது எல்லாத்துக்கும் முக்கியம் இந்த ஃபோக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடல் வலிமை, மன வலிமை 2த்தையும் நிலைநாட்டுறதுக்காக தான் இதை ஆடுறாங்க. தமிழக விளையாட்டுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விளையாட்டு அப்படின்றதே விரும்பி ஆடும் ஆட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. விளைனா விருப்பம், ஆட்டு அப்படின்னா ஆட்டம். இப்போ விரும்பி ஆடுறது தான் என்னது விளையாட்டுகள். கெடவரல், பண்ணை அப்படின்னு 2 வகையான விளையாட்டுகள் பற்றி கெடவரல், பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு அப்படின்னு தொல்காப்பியம் வந்து சொல்லியிருக்கான். சிறுமிகளை விலங்குகளிடமிருந்து காப்பது போல நடித்து விளையாடுறதுக்கு பேர் கெடவரல் அப்படின்னும், உழவர்கள் பயிர் சேர்ந்த மாதிரி நடித்து விளையாடுறது பண்ணை அப்படின்னும் தேவநேய பாவனர் சொல்கிறாரு. விளையாட்டு அப்படின்னாலே மகிழ்தலை நோக்கமாக கொண்டது. 8 வகையான மெய்ப்பாட்டில் உவகை அப்படின்றது 4 வழியில் தோன்றும். அந்த உவகை எதன் வழியிலலாம் தோன்றும் அப்படின்னு தொல்காப்பிய மெய்ப்பாட்டியில் சொல்லியிருக்காரு. செல்வம், புலனே, புணர்வு, விளையாட்டு என அல்லல் நீத்த உவகை 4. ஒருத்தன் நல்லா பணக்காரனாக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அவனுக்கு வந்து
மகிழ்ச்சி வரும். அதே மாதிரி விளையாடினா அப்படின்னாலும் அவனுக்கு என்ன கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளை தமிழ் குழந்தைகளுக்கான 10 பருவங்களை சொல்லுது. அதில் முதல் 7 பருவம் சேமாக இருக்கும். ஆனால் கடைசி பருவம் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு வேறு மாதிரி இருக்கும், பெண்ணுக்கு வேறு இருக்கும். ஆணுக்கு சிற்றில் சிறுபறை சிறுதேர், சின்ன வீடு கட்டி விளையாடுவான், பறை வச்சு அடிச்சுட்டு ஓடுவான், தேர்வு செஞ்சு விளையாடுவான். அதே பெண்ணுக்கு கழங்கு ஊசல் அம்மானை அப்படின்னு வரும். ஓகேவா, கழங்கு அப்படின்னா கல் விளையாடுவாங்க. சரியா, அதுக்கப்புறம் அம்மானை அப்படின்றது வட்டமாக உட்காந்து பாட்டு பாடிட்டே விளையாடுவாங்க. ஊசல் அப்படின்றது ஊஞ்சல் ஆடுவாங்க. இதெல்லாம் வந்து பெண்களுக்குடைய விளையாட்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக வீர விளையாட்டுகள். வீர விளையாட்டுகள் உயிரை ஈடாக வச்சு விளையாடுறது தான் வீர விளையாட்டு. இதுக்கு ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், சடுகுடு, இளவட்டக்கல், உரிமரம் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அதில் மனுஷனுக்கும் நடக்கிற சண்டை ஒன்று இருக்கும், மனிதனுக்கும் விலங்குக்கும் நடக்கிறது அப்படின்றது நடக்கும். சரியா, ஏறு தழுவுதலை பற்றி நம்மளுக்கு முல்லைக்களியில் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. தமிழர்களோட வீர விளையாட்டில் ஒன்று நம்மளோட ஏறு தழுவுதல் அப்படின்றது. இதை நம்ம மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்கிறோம். காளையோட கோட்டேரி அப்படின்னு சொல்லப்படுற திமிலை பிடிச்சி அடக்கிறது தான் சங்ககால முறை. கொம்பை பிடிச்சி முறுக்கி அடக்கிறதுலாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த சல்லி அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து அதோட கொம்புல கட்டியிருப்பாங்க. அதை அடக்கி அந்த சல்லியை வந்து வாங்கிறதுனால தான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஊரில் இருக்கிற சிறு தெய்வங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு கூட இதை நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மை, வைசூரி மாதிரி கொடுமையான நோய்கள், இல்லை நாட்டில் மழை இல்லாமல் பஞ்சம், இதெல்லாம் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா நாங்கள் பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு விடுறோம் அப்படின்னு வேண்டிப்பாங்களாம். அந்த மாட்டுக்கு சல்லி மாடு அப்படின்னே பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாட்டை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பழக்குவாங்க. அதுக்கு பேர் உரி காட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிலம்பாட்டம். சிலம்புனாலே கம்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்பு அடிச்சுக்கிட்டு விளையாடுறது தான் வந்து சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போர் முறைகளில் ரொம்ப முக்கியமான இடம் வந்து சிலம்பாட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நடசாரி அப்படின்னு சொல்லப்படுற ஓலைப்பட்டை செய்தியில் சிலம்பாட்டத்தோட தோற்றத்தை பற்றி ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற வரும நாடிகளை நோக்கி அடிக்கிறதுக்கு சுவடு முறையை வந்து தர்ம சுவடு அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதில் அடிச்சு பிரிவு, பூட்டு பிரிவு அப்படின்னு 2 வகை இருக்குது. ஒருத்தரோட இடம் பார்த்து அடிக்கிறது, இன்னொருத்தர் அதை தடுக்கிறது வந்து அடிச்சு பிரிவு. சரியா, அதுவே ஒருத்தரை வந்து அடுத்தவரை பூட்டி பிடிக்கிறது பூட்டு பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. குமரி மாவட்டத்தில் சிலம்பாட்டம் சிறப்பாக விளையாடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்குமே அங்கே சிலம்படி ஆசான்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து சடுகுடு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாட்டில் குட்டி அப்படின்னும், சோழ நாட்டில் பளிச்சு பிலான் அப்படின்னும், பலின் சடுகுடு அப்படின்ட்டு தென்னாட்டிலையும் அழைக்கிறாங்களாம். தென்னாட்டில் வந்து சடுகுடு அப்படின்னு அழைக்கிறாங்க. சடுகுடு அப்படின்றது மூச்சை பிடிச்சிக்கிட்டு பாடுறது, பாடி வர்றவங்களாம் எல்லாரும் சேர்ந்து பிடிக்கிறது தான் நம்ம சடுகுடு அப்படின்னு சொல்கிறோம். மூச்சு பிடிக்கிறதுக்கு பாட்டம் அப்படின்னும், பாடி செல்பவரை கொம்பு சுற்றி பாடுபவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிக்கப்பட்டவரை விளக்காமலே பிடிப்பட்டவரோட எண்ணிக்கையை மட்டும் ஆட்ட இறுதியில் கணக்கில் வச்சுக்கிற ஆட்டம் சஞ்சீவி அப்படின்னும், ஆட்டம் பிடிப்பட்டவரை கடைசி வரை சேர்க்காமல் ஆடுவது ஆடாது ஒழியும் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து இளவட்டக்கல். இவ்விளையாட்டு தான் விரும்பிய பெண்ணை மணப்பதற்காக ஆடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆணுக்கு உடல் வலிமை அப்படின்றது முக்கியம் அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்காங்களாம். அடுத்து உரிமரம் ஏறுதல். பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை தான் உரிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உதிய மரத்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மரம் மழைன்னு இருக்கும், அது மேலே விளக்கெண்ணெயை ஊற்றி தான் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. விளையாட்டு மதுரையில் பரவலாக விளையாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இரும்பு குழாய்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் நம்மளுக்கு அறிவை வளர்க்குறதுக்காக கட்டை விளையாட்டு, 15ஆம் புலி, நட்சத்திர விளையாட்டு, திரிக்குத்து, பொம்மை சீட்டு, 3 கட்டை, பானை உடைத்தல், உரிப்பானை விளையாட்டு, இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கில்லி வந்து கில்லி, புல்லுக்குச்சி, கிள்ளித்தாண்டு, சில்லாங்குச்சி அப்படின்னு நிறையா வகையில் வந்து இருக்குது. இதில் வந்து சிறிய குச்சியை கிள்ளி அப்படின்னும், பெரிய குச்சியை தாண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிள்ளி எப்படி இருக்குன்னா 1 முழம் நிலத்தில் இருக்கும், அதே வந்து குச்சி வந்து 1 சான் நீளத்தில் இன்னொன்று வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் கோழி, பேந்தா, அஞ்சல குஞ்சம், நொண்டி விளையாட்டு, சில்லி, தாயம், பரமபதம், ஆடுபுலி ஆட்டம், பூப்பறித்தல், பாண்டி ஆட்டம், அச்சாங்கல், கண்ணாமூச்சி, பல்லாங்குழி இது எல்லாமே இருந்திருக்கு. அடுத்து இது வந்து பச்சை குதிரை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதிலலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை.
ஓகேவா? கால்கட்டை விரலை பிடித்து கொண்டு நிற்றல், கணுக்காலை பிடித்து கொண்டு நிற்றல், முழங்காலை பிடித்து கொண்டு நிற்றல் அப்படின்லாம் வந்து இந்த பல்லாங்குழியில் வந்து இந்த பச்சை குதிரை வந்து ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்குறதுனால இதெல்லாம் தேவையில்லை. சரியா? அடுத்ததாக இது பார்ப்போம். இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்காங்க. நெல் குத்தும் பண்ணை போல் வட்டமான பள்ளம் அல்லது குழி வெட்டி அதில் கற்களை இட்டு ஆடும் ஆட்டம் பன்னாங்குழி அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணை அப்படின்னா பள்ளம், பண்ணை பறித்தல் அப்படின்னா குழி தோண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் நம்ம பல்லாங்குழி பண்ணாங்குழி அப்படின்லாம் சொல்கிறோம். இதில் 14 குழியை வச்சு ஆடுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் ஆடுவாங்க. நிலத்தில் சமமான 2 படுக்கை வரிசையாக தோன்றப்படும் குழிகளில் சுழற்சிக்காய், புளியங்கொட்டை, கூழாங்கற்கள் எதையாவது வச்சு ஆடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆயக்கலைகள் 64லையும் ஏய உணர்விக்கும் எண்ணம்மை அப்படின்னு சொல்கிறது யார்? கம்பர். கீழ்காணும் கலைகளுள் நுண்கலை அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னது? கட்டடக்கலை. நூலோர் சிறப்பின் முகிழ்தோய் மாடம் அப்படின்னு சொன்னது யார்? இளங்கோவடிகள். சரியா? பண்டைய காலத்தில் மரத்தால் கட்டப்பட்டவை கோயில்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் கோயில் மண்டபம். முதல்ல மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்ட குடைவரை கோயில் எங்கே இருக்குது? மண்டகப்பட்டு. பின்வருவற்றில் இந்திய கோயில் கட்டடக்கலையின் பாணியை சாராது இது அப்படின்னு கேட்டிங்கன்னா காந்தார கலை. அடுத்ததாக சிற்ப கலைஞருக்கு இன்னொரு பேர் என்னது? மண்ணீட்டாளர்கள். வாயிற்காவலர்களை துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சித்திரம் எழுதும் கோல் வந்து என்னது அப்படின்னா துகளிகை. கோட்டு ஓவியம் அப்படின்னா புனையா ஓவியம். கீழ்கண்டவற்றுள் பல்லவர் கால குடைவரை கோயில்கள் இடம்பெறாத ஊர் எது அப்படின்னு கேட்குறாங்க. பிள்ளையார்பட்டியில் இருக்கிறது பாண்டியர்கள் கால குடைவரை கோயில். தென்னகத்து எல்லோரா அப்படின்றது அழைக்கிறது அது கழுகுமலை. அதுவே தென்னகத்து மேரு அப்படின்னா ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். அடுத்து சோழர்கள் அப்படின்னா தஞ்சாவூர், பாண்டியர்கள் வந்து மதுரை, பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரம், நாயக்கர்கள் புதுக்கோட்டை அப்படின்றது தப்பு. சரியா? அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான குறிப்பை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. முதலாம் ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்கிறாங்க. அது தப்பு. அவர் கட்டினது பிரகதீஸ்வரர் கோயில். அடுத்து முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த 2வது மேட்சும் தப்பாக இருக்குது. அடுத்து 3ஆம் குலோத்துங்கன் கட்டினது திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில். இது வந்து சரியாக இருக்குது. விஜயாலய சோழன் நார்த்தாமல். இதுவும் சரியாக இருக்குது. அப்போ 3, 4 சரியாக இருக்குது. முல்லை நிலத்தவரின் முதல் இசை கருவி என்னது? வேய்ங்குழல். அது கரெக்டு. அதுக்கப்புறம் பொருந்தாது கேட்குறாங்க பாருங்கள். ஓவிய வல்லோன், கண்ணூல் விளைஞன், கைவிளைஞன் இதெல்லாம் வந்து ஓவியனை பற்றி சொல்லுது. ஆனால் வட்டிகை செய்தி டிராயிங்கை பற்றி சொல்லுது. அது வந்து தப்பு. 7 இசைகளுள் டேஷ் என்னும் இசையே இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வந்துச்சு? குரல் அப்படின்றது வந்துச்சா? இதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பாண்டரங்கம் பொருத்தமான இணையை கேட்குறாங்க. பாண்டரங்கம் அப்படின்னா என்ன? அல்லியம் வந்து என்ன? குடைக்கூத்து அப்படின்னா என்ன? துடி அப்படின்றது என்ன அப்படின்னு இதில் எது கரெக்டு அப்படின்றத கண்டிப்பாக ஆப்ஷன் வந்து நீங்கள் தான் சொல்லணும். சரியா? நம்ம அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் படித்தோம். அடுத்து சிற்பக்கலையின் தோற்றுவாய் எது அப்படின்னு கேட்குறாங்க. நடுக்கற்கள். தமிழகத்தில் அகழாய்வு மேற்கொள்ளப்படாத இடம் வந்து என்னது? தாராசுரம். மற்ற இடத்துல அகழாய்வு பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் மிக உயர்ந்த விமானம் கொண்டது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். கோயிலோட விமானம் வந்து எதன் மூலம் கட்டப்படும்? கருவறை மேலே கட்டப்படும். கற்றளி அப்படின்னா என்னது? கருங்கல்லால் கட்டப்பட்ட கட்டடம். இந்தியாவில் ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய நந்தி சிற்பம் எங்கே இருக்குது? ஆந்திராவில் இருக்கிற அனந்தபூர் மாவட்டத்தில் லெப்பாஷி அப்படின்ற ஊரில் இருக்குது. சரியா? இதோட நம்மளுக்கு எந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசன் வந்து முடியுது. இதுக்கு அடுத்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா திருவிழாக்கள். இந்த லெசன் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சோண்டு தகவல்கள் தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த லெசனில் தான் நிறைய ரெஃபரன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி கொஷினோட ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் கீழே போட்டிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நான் இதில் வந்து ஒரு 5-6 கொஷின் வந்து கேட்டிருக்கேன். அது எல்லாமே பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.